Hi everyone, Tamil Nadu Engineering Admission 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இப்போ ரெண்டு முக்கியமான அப்டேட் இந்த காலங்காத்தாலே பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு கடைசி நாளில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயமும் ஒன்று சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஒரு 7-8 நிமிஷம் தான். அண்ட் ஆல்சோ ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, முக்கியமான அப்டேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாருக்கு என்ன நேம் லிஸ்ட்லாம் வந்திருக்கு, அது என்னங்கிற சொல்ற பொறுத்து இருந்து பாருங்க. நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே லைக் பட்டனை தயவு செய்து கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கவுன்சிலிங் கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் அண்ட் ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உதவி கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிஎன்இஏ 2024 கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது. இன்னைக்கு எவ்வளோ மணிக்கு க்ளோஸ் ஆகும் அப்படின்னா 12 மணின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் எல்லாமே முடிச்சிருங்க தான் சொல்லுவேன். டாக்குமெண்ட்ஸ் எதாவது ரெடி ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. 12ஆம் தேதி கூட டைம் இருக்குது. எவ்வளோ 12ஆம் தேதி கூட டைம் இருக்குது. ஜூன் 12ஆம் தேதி கூட டைம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பேமெண்ட் முடி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த 5 இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க இல்லையா, ஸ்காலர்ஷிப்பு, அகாடமி, பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடிச்சுட்டு பேமெண்ட் முடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். எலிஜிபிள்னா நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. 5 மணிக்குள்ள சீக்கிரம் பண்ணிடுங்க. யாராவது பண்ணல, சர்டிஃபிகேட்லாம் வரல, ஐயோ இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருக்காதீங்க. பேமெண்ட் முடி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சு பேமெண்ட் முடி கம்ப்ளீட் பண்ணிட்டு 12ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கல்ல, அதுக்குள்ள நீங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிருங்க. இதுல என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எஸ் கொடுத்துட்டேன், அதனால ஃப்ரீஸ் பண்ண முடியல, அது உடனே டிஎஃப்சிக்கு சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று நீங்க ஏதாவது ஒயிட் பேப்பர் வச்சு அப்லோட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் 13ஆம் தேதியில 30ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அப்போ நாங்கள் வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நீங்க கேட்டுக்கங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க போய் டிஎஃப்சியில் போய் கேட்கும். சரிங்களா? யாருக்கு எஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் எஸ் கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர்ல வந்து ஃப்ரீஸ் அப்லோட் பண்ண முடியாது உங்களுக்கு. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பா அடிச்சிருக்கீங்க, இமெயில் ஐடி தப்பா அடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து பேர் தப்பா அடிச்சிருக்கீங்க, நான் மாற்றணும் அப்படின்னா உடனே டிஎஃப்சி கூப்பிடுங்க, அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த உங்கள் சர்டிஃபிகேட் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இன்எலிஜிபிள் ஆகாது, கண்டிப்பாக எலிஜிபிள் தான் ஆகும். சரிங்களா? 99.9% யாருக்குமே ஆகாது, எலிஜிபிள் தான் ஆகும். ஸோ பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரேண்டம் நம்பர் வரும். எப்போ அப்படின்னா 13ஆம் தேதி வரும். ஜூன் 13ஆம் தேதி. 12ஆம் தேதி வரைக்கும் வெரிஃபிகேஷன் நடக்குது. ஜூன் 12 அல்லது 13ஆம் தேதி தான் ரேண்டம் நம்பர் வரும். அது என்னங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறப்போ ஒரு சின்ன சின்ன டவுட் கேட்குறீங்க. லோனுக்கு எஸ் கொடுக்கலாமா, நோ கொடுக்கலாமா, எஜுகேஷன் லோன்லாம் கேட்குது இல்லையா, அது வேணும்னா நீங்க எஸ்என் கொடுங்க. அதுக்கான ஆவணங்கள் நீங்க பேங்க்ல செலுத்துறோம். இப்போதைக்கு எஸ்என் கொடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா அதுக்கப்புறம் லோன் கொடுத்துட்டு அப்ளிகேஷன்ல வந்து லோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்க போறாங்க, எஸ்என் கொடுத்து வச்சுக்கோங்க. யாருக்குன்னா எஜுகேஷன் லோன் வேணுங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் டவுட் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் தான் மெயினாக அந்த டவுட்டாக இருக்கு. சர்டிஃபிகேட் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎஃப்சியில் அணுகி அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க. சர்டிஃபிகேட் வந்து காலேஜில் போய் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் எங்கேயும் போயிடாது. இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கிடைக்காதவங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்காதவங்க காலேஜில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணீங்கன்னா அங்கே ஃபீஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கன்செஷன் பண்ணுவாங்க. இல்லைனா செகண்ட் இயர்லேருந்து பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட பணமும் கழிச்சு இது பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜில் ஃபர்ஸ்டே வந்து அமௌண்ட் அடிச்சு வச்சிருவாங்க. அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை திரும்பவும் ஃபியூச்சரில் வந்து கன்செஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸோட சேர்த்து கன்செஷன் பண்ணுவோம். 25,000 இல்லையா, 4 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கன்செஷன் பண்ணோம் இல்லையா, பண்ணிடுவாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. எஸ்சி எஸ்டிக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 12ஆம் தேதி முடிதான் டைம் இருக்கு. வேற என்ன, 10th 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட்ல ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரிஜினல் மார்க் ஷீட்னு வரல, ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் 11th 12th கம்பைன் மார்க் ஷீட் இருக்குல்ல, அதே போதும். அதில் வந்து உங்கள் ஸ்கூல் சீல் அடிச்சு பிரின்சிபல் கையெழுத்து அட்டஸ்டேஷன் போடுற மாதிரி பார்த்துக்காங்க. போடாமல் அப்லோட் பண்ணிட்டாங்க சார், ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஒன்றும் ஆகாது. 13ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் வெரிஃபிகேஷன் நடக்கும் இல்லையா, வெரிஃபைடுன்னு வரும். இல்லைன்னா வெரிஃபைடு வரலன்னா உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணுவாங்க, இது எரர் அடிச்சிருக்குப்பா, இந்த அட்டஸ்டேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் உடனே டிஎஃப்சிக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். டிஎஃப்சிக்கு போனால் போதும், அவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க. எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். அப்புறம் ஏன் சார் சென்னையிலன்னு சொல்லி தமிழில் போட்டிருக்கேன், அது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அதுதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் 13ஆம் தேதி 30ஆம் தேதி கூப்பிடுங்க. உங்கள் வேலை என்னன்னா, பேமெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் இருக்க 10th 12th கண்டிப்பாக பண்ணிடுங்க. இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அண்ட் டிசி ஆப்ஷன் தான், அது பிரச்சனை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக பண்ணுங்க.
அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் பண்ணலன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிடுங்க இருந்தால். அண்ட் முக்கியமான மேண்டிட்டரி அதுதான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூப்பிடுவாங்க ஒரிஜினல்ஸ் கொண்டு வர சொல்லி. சரிங்களா, எல்லாமே 13ஆம் தேதிக்கு மேலே தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஏதாவது டவுட்னா டிஎஃப்சிக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா, சரி அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அது தப்பு இது தப்பு, அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்லோட் ஆக மாட்டேங்குது, ஃபார்மேட் தப்பா இருக்கு, 1008 சொல்றீங்க, எல்லாம் கடைசி நாளில் தான் வந்து சொல்றீங்க. இன்னையோட முடியுது. எதா இருந்தாலும் சாயங்காலம் 5 மணிக்குள்ள பண்ணுங்க. 12 மணிக்கு க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நைட்டு. பட் 5 மணிக்குள்ள பண்ணிடுங்க தான் சொல்லுவோம். சர்வர் இஷ்யூஸ் வரலாம், என்ன வேணாலும் வரலாம், அதுதான். ஸோ இப்போ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் 1 ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொன்னேன். யார் வந்து சென்னைக்கு போகணும், இது யாருமே சென்னைக்கு போக தேவையில்லை, ஆன்லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும் எல்லா தரப்பினருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்க மட்டும் சென்னைக்கு தான் போகணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஃபேஸ் 1ல உங்க பேர் வந்திருக்கு. யாரெல்லாம் பேர் வரலையோ பயப்படாதீங்க. ஒரு 5000 பேர்த்தோட பேர் வந்திருக்கு, 4449 பேர் வந்திருக்குது. இதுல உங்க பேர் இருக்கான்னு பாருங்க. இதுல உங்க பேர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஃபேஸ் 2 நடக்கும். இந்த ஃபேஸ் 1 எப்போ நடக்குதுன்னா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்களோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. tne.online.org இருக்கு. பிடிஎஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஷெடியூல் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிஸ் கிவன் பிலோ. ஷெடியூல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன்ஃபார்ம் டு அட்டெண்ட் தி சர்டிஃபிகேட். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. இன் பர்சன் ஆஸ் பர் தி கிவன் ஷெடியூல் டேட் அண்ட் டைம். அவங்க கொடுத்துருக்க டேட் அண்ட் டைமுக்கு தான் வரணும். உதாரணத்துக்கு இப்போ ஹரிணின்னு ஒரு டேட் கொடுத்தா, அப்ளிகேஷன் நம்பர் ஹரிணின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் சிவி டேட்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. எந்த டைமுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கூட இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னால கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அலாங் வித் ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் 2 செட் ஆஃப் காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க வித் ரிலவென்ட் ஃபார்ம்ஸ். அதாவது எல்லா ஒரிஜினல்ஸும் கொண்டு போயிருங்க. 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது இதுன்னு எல்லாமே கொண்டு போயிருங்க. வித் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் பிரிண்டட் அப்ளிகேஷனையும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதான் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் பண்ணி அதுல சைன் போட்டு கொண்டு போங்க. எங்கன்னா பாருங்க, சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் அட்மிஷன் அந்த பிளாக்ல அனெக்ஸ் பில்டிங் எந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கறது கரெக்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிண்டி கேம்பஸ்ல நீங்க இந்த பிளாக்ல போய் பாருங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. சரிங்களா, என்னென்ன சர்டிஃபிகேட் சொல்லியாச்சு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஹரிணி சர்டிஃபிகேஷன் டேட்டு 12ஆம் தேதி தான் வெரிஃபிகேஷன் வர சொல்லியிருக்காங்க ஹரிணியை. அண்ட் சர்டிஃபிகேட் டைம் வெரிஃபிகேஷன் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 100 பேரா கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா மாறிக்கிட்டே இருக்கு. 9லேருந்து 11:15 முடி ஒரு செட்டு. அப்படிதான் போகணும். உங்க கொடுத்துருக்க டைம் தான் போகணும். நீங்க பாட்டுக்கு போய் சும்மா நின்றுக்கல வெளியில. கொடுத்துருக்க டைமுக்கு முன்னாடி ஒரு 1 hour 2 hour பிஃபோர் போய் நின்றுக்கோங்க. 1 hour பிஃபோர் போய் நின்றுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்க, 115 சீரியல் நம்பர் ஸ்ரீநிதி அவங்கள முடி 9 to 11:15 முடி அவங்கள கூப்பிட்டுருக்காங்க 12ஆம் தேதி. திரும்பவும் 12ஆம் தேதி அடுத்த செட்டை கூப்பிடுறாங்க பாருங்க, 11:15 1 மணி முடி. ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்லாட் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது எப்போ முடியும்னா 4400 பேர் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபேஸ் 1க்கு. ஃபேஸ் 2ல யாராவது இடம் பிடிக்கல, இல்லை சர்டிஃபிகேட் இன்னைக்கு தான் அப்லோட் பண்ண போறேன், இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ண போறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ் 2ல வரும் பேர். சரிங்களா, பயப்படாதீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபேஸ் 2 வரும். சரிங்களா, பாருங்க 3:45 to 5:30 ஒரு பேட்ச். ஸோ இந்த மாதிரி 100 பேர் தான் பேட்சா கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பேட்ச் முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு 13ஆம் தேதி அப்படி ஒரு ஸ்லாட் வரும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி ஒரு ஸ்லாட் வரும். ஒரு நாளைக்கு 3 பேட்சை கூப்பிடுறாங்க. 11:15 to 1 அண்ட் காலையில வந்து ஒரு பேட்ச் பாருங்க. 2 to 3:45 ஒரு பேட்ச். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3:45 to 5:30 ஒரு பேட்ச். தட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 பேட்சை கூப்பிடுறாங்க, பார்த்துக்கோங்க. 3:45 to 5:30 பார்த்தீங்களா, 9 to 11:45, 11:15 to 2:30, சாரி 2 மணி நேரம் நினைக்கிறேன். சரி பார்த்துக்கோங்க, அந்த ஸ்லாட் உங்களுக்கு என்ன டைம்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இவருக்கெல்லாம் பாருங்க 14ஆம் தேதிக்கு 11:15 1 மணி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. உங்கள் பேருக்கு நேரம் என்ன டேட்டு, வெரிஃபிகேஷன் டேட்டு என்ன டைம்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து யார் போகணும்னா ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது. மித்தவங்கள வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு, ஐயோ வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், பயப்படாதீங்க. இது ஜென்ரலில் அப்ளை பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஜென்ரல் அப்ளை பண்ணுறவங்களாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு 5 மணிக்குள்ளே பண்ணிடுங்க. 12 மணிக்குள்ளே டைம் இருக்குது, பட் 5 மணிக்குள்ளே பண்ணுறது பெஸ்ட்டு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.